everyone, welcome to our CenterMap NEET YouTube channel. So 10th தான் நம்ம வந்து பார்க்க போறோம். 10thல வந்து how to organism reproduce இது வரைக்கும் 3 lectures வந்து பார்த்திருக்கோம். So இந்த lectureல வந்து என்னன்னா sexual reproduction வந்து பார்க்க போறோம். First வந்து sexual reproduction in flowering plants தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா asexual reproduction வந்து பார்த்தோம். ஓகேங்களா? So we'll get into the topic. So first என்னன்னா sexual reproduction in flowering plants பா. So plantsல எப்படி வந்து reproduction நடக்குது அதை தான் நம்ம வந்து இந்த ஃபுல்லாவே பார்க்க போறோம். So flowering plants also called as angiosperms. So flowering plants இங்க என்னன்னு சொல்றாங்கன்னா angiosperms அப்படின்னு சொல்றாங்க. So நம்ம பார்த்திருப்போம்ல angiosperms, gymnosperms அந்த மாதிரி. So flowering plants என்னன்னு சொல்லுவோம், we'll call it as angiosperms. They will use a sexual mode of reproduction. So reproduction in plants mainly revolves around the flower which has both male and female gametes. So நம்ம ஒரு flower எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுல மேல் கேமெட்டும் இருப்பாங்க, ஃபீமேல் கேமெட்டும் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க இங்க மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். So all parts of a flower aid in the process of reproduction, although some of them are sterile. So இங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா parts of the plantமே வந்து எனக்கு reproductionக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? நீங்க மொத்தமா நமக்கு 4 பார்ட்ஸ் இருக்கும். calyx, corolla, calyx, then corolla, calyx, corolla, androecium and gynoecium. இந்த calyxையும் corollaவையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we will call it as accessory parts அப்படின்னு சொல்லுவோம். calyxனா sepal, corolla அப்படிங்கிறது petal. இங்க இந்த sepal petal வந்து எப்படின்னா டைரக்டா நமக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த sepal எதுக்கு பண்ணுவாங்க? they will like help in production. then corolla வந்து petals, அது வந்து கலரா வந்து இருக்கும். அதை என்ன பண்ணா pollinators வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த androecium, gynoecium இவங்க தான் என்னன்னா they are the reproductive part. ஸோ அப்போ என்னன்னா டோட்டலா இந்த 4மே வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க ஸ்டெரைல் அப்படின்னு சொல்றது என்னதுப்பா? லைக் கேலிக்ஸையும் கொரலா தான் சொல்றாங்க. although some of them are sterile. ஓகேங்களா? then a flower has various different parts which include petals, sepals, stamen and pistil. ஸோ petals அப்படின்னு சொல்றது எது சொல்லுவோம்? we call it as corolla. sepals அப்படிங்கிறது calyx, then stamens, androecium. ஸோ அதுதான் மேல் கேமெட். அந்த androeciumல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். then pistil, which is gynoecium. Then out of this, pistil and stamens are the main reproductive part and contains germ cells or the sex cells. So இங்க சொன்னதேதான் androecium and gynoecium, they are the main reproductive part. இவங்க androecium வந்து male reproductive, gynoecium வந்து female reproductive part. So they will be having the germ cell, that is sex cell. ஓகேங்களா? So parts of a flower. So flower ஓட partsல நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு flowerல என்னென்ன parts இருக்குன்னு சொல்லிட்டு. So petal வந்து நம்ம பார்க்கிறோம். So இது வந்து hibiscus எடுத்திருக்காங்க. இந்த hibiscusல என்னென்னப்பா? So இதுதான் வந்து petals. இந்த petalsக்கு என்ன நேம் வந்து நம்ம will call it as corolla, right? So petals வந்து என்னன்னு சொல்லுவோம்? corolla. Then இங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த green கலர்ல இருக்காங்கல்ல, இது இவங்க தான் யார் அப்படின்னா sepal. They are call it as calyx. ஸோ இங்க பெடன்கல் இருக்கு, ரிசெப்டக்கல் இருக்கு. இந்த பெடன்கல்ங்கிறது என்னன்னா நம்மளோட பிளான்ட்டையும் இந்த ஃப்ளவரையும் கனெக்ட் பண்றது. அதாவது அந்த ஒரு பூ இருக்கு அப்படின்னா அதோட காம்பு, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர், தட் இஸ் பெடன்கல். It will connect the flower and the plant. அததான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? we'll call it as peduncle. இதே இந்த peduncle regionே வந்து swollen ஆகி இருக்குல்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? receptacles. இந்த receptacleல தான் வந்து இந்த 4மே லைக் calyx, corolla, androecium, gynoecium இந்த 4 walls-மே வந்து அட்டாச் ஆகுறது எங்கப்பா? இந்த receptacles-ல தான் வந்து அட்டாச் ஆகுது. then we will be having stamen. ஸ்டேமன்ங்கிறது நமக்கே தெரியும், they are the male reproductive part. ஓகேங்களா? அந்த ஸ்டேமன்ல யாரெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கா? இங்க பாருங்க, இதுதான் வந்து ஸ்டேமன்னு சொல்லியிருக்காங்க. So this will be the anther and this will be the filament. So anther and filament வந்து present ஆகியிருக்காங்க. then pistil. pistilங்கிறது female reproductive part. pistilன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா we'll call it as carpel அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So இந்த pistilல யார் இருக்காங்கன்னா stigma,
ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஸோ இங்க உங்களுக்கு இருக்கு, இதோட இமேஜ் வந்து நான் கிளியரான இமேஜும் காட்டுறேன். ஸோ அப்போ பார்ட்ஸ் ஆஃப் எ ஃபிளார்ல என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கேலிக்ஸ். ஸோ இந்த கேலிக்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா டோட்டலா 4 வால்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, டோட்டலா 4 வால்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கேலிக்ஸ், செகண்ட் ஒன் என்னன்னா கொரல்லா அதாவது பெட்டல்ஸ், தேர்ட் ஒன் வந்து ஆண்ட்ரீஷியம் தட் இஸ் த மெயின் ரீப்ரொடக்டிவ் ஒன், the fourth one will be the pistil that is gynoecium. ஓகேங்களா, மொத்தமா 4 வால் பிரசன்ட் ஆயிருக்கு. இது இல்லாம நீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறீங்க. என்னது பெடன்கல்ங்கிறது which is the stalk of the flower, it will connect the flower and the plant. Then receptacle, swollen part of the peduncle, that is the receptacle. Then inside this like stigma, style and ovary இருக்குல, இந்த ஓவரிக்கு உள்ள என்ன பிரசன்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஓவியூல்ஸ் வந்து பிரசன்ட் ஆகியிருக்காங்க. So in case if you are having any doubt, please let me know in the comment section. Okay, then a flower comprises the following parts. So first என்னப்பா சொல்றாங்க, கேலிக்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இந்த கேலிக்ஸ்ங்கிறது இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் வால் ஆஃப் எ ஃபிளவர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னப்பா சொன்னோம், 4 வால்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம். அதுல அவுட்டர் மோஸ்ட் யார் அப்படின்னா கேலிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்க தான் உங்களுக்கு தெரியுதுல, திஸ் வில் பி த கேலிக்ஸ். கேலிக்ஸ்னா வந்து என்னதுப்பா, செப்பல். Then in the bud stage calyx encloses the rest of the flower. So அது வந்து சின்னதா உங்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து ஃபுல்லா blossom ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்குன்னா ஃபுல்லா இந்த ஃப்ளவரை வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த கேலிக்ஸ் வந்து then they usually exhibit green coloration. At some other instances they may be a color like petals. மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா green கலரா தான் இருக்கும். This stage of calyx is termed as petaloid. Calyx can either be prominent or absent. சில இதுல உங்களுக்கு கேலிக்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினன்ட்னா உங்களுக்கு அப்படியே வந்து தெரியும். நீங்க ரோஸ் ஃபிளவர்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ரோஸ் ஃபிளவர் ஆர் ஹைபிஸ்கஸ் எந்த ஃபிளவர் எடுத்தீங்கனாலுமே அந்த கேலிக்ஸ் வந்து அந்த கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து தெரியும் கீழே இருக்கிறது. அந்த இப்போ எக்ஸாம்பிள் ரெட் கலர் ரோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபுல்லா ரெட் பெட்டல்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே வந்து கிரீன் கலர்ல அதோட செப்பல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். தட் இஸ் கேலிக்ஸ். ஸோ என்ன சொல்றாங்கன்னா சில ஃபிளவர்ஸ்ல வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா அப்படியே வந்து எனக்கு தெரியும், சில இதுல வந்து ஆப்சென்ட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, then we will be having corolla. Corollaங்கிறது it consists of many number of petals and it is the second whorl of the flower. So corollaங்கிறது என்னப்பா, so which will be the second whorl of the flower and also it will be having many petals. These petals are sometimes fragrant. ஸோ சில டைம்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ராக்ரண்டா இருக்கும், அதாவது நமக்கு நல்ல ஸ்மெல்லும் வந்து வரும். ஓகேங்களா, தே ஆர் கலர்ட் தின் அண்ட் சாஃப்ட் that would help in the process of pollination as they would attract the animals and insects. ஸோ இந்த பெட்டல்ஸ் தான் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா இது வந்து கலர்டாவும் இருக்கு, தென் ஃப்ராக்ரண்ட்டும் தருது. அப்போ இன்செக்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, they will come and attract. ஸோ பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃபிளவர். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தா கேலிக்ஸ் அண்ட் கொரல்லால பார்த்தீங்கன்னா தே ஆர் தி ஆக்சசரி திங். ஓகேங்களா, so they are not directly involved in reproduction but they are involved. ஓகேங்களா, indirectly involved. So reproductive structure of a flower first வந்து androecium பார்க்கிறோம். So we all know that androecium is the male reproductive part of a flower and it comprising stamens and it is the third whorl. So இது என்னன்னு சொல்றேன்ப்பா, third whorl. First one வந்து calyx, second one வந்து corolla, the third one will be the androecium and the stamen which is the third whorl. Then each stamen comprises two parts, namely anther and filament. The tip of the anther is supported by the filament. Here pollens are produced by meiosis and disappear eventually. So structure of a stamen வந்து பார்க்கலாம். So இதுதான் நமக்கு வந்து anther. இந்த anther வந்து என்ன structure அப்படின்னா they are bilobed structure. ஓகேங்களா, இந்த anther என்னப்பா structure, they are bilobed structure. So இந்த antherக்கு கீழே இங்க present ஆயிருக்காங்கல்ல இந்த structure தான் என்னன்னு சொல்லுவோம், we will call it as filament. ஓகேங்களா, சோ அதுதான் சொல்லிருக்காங்க anther and filament, tip of the anther which is supported by the filament. சோ இங்க நீங்க பாக்குறீங்க pollen sacs வந்து present ஆயிருக்காங்க, இது நான் வந்து bilobed ன்னு சொல்லிட்டேன். அப்போ each lobe will be having ரெண்டு pollen sac வந்து ஒவ்வொரு லோப்லயும் இருப்பாங்கப்பா. அப்போ bilobed தானே, அப்ப ரெண்டு லோப்ல வந்து எத்தனை sacs வந்து present ஆயிருப்பாங்க, 4 pollen sacs வந்து டோட்டலா வந்து present ஆகி இருப்பாங்க.
So anther, this is a four-lobed sac-like structure responsible for the pollen formation. Four-lobed or bilobed sac-like structure. Then filament. These are the thread-like structure attached to the anther and they keep the anther in place. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து தி ஆர் பைலோப்ட், அந்த ஒவ்வொரு லோப்லயுமே வந்து 2 போலன் சாக் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஸோ டோட்டலா 4 போலன் சாக்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. இன்சைட் திஸ் போலன் சாக் ஒன்லி த போலன் கிரைன், அதாவது மேல் கேமெட்டோஃபைட் வந்து இங்க ஃபார்ம் ஆவாங்க. ஓகேங்களா? So gynoecium, it is the female reproductive organ and the last wall of the flower. So last wall yarpa, they are the gynoecium. It is composed of pistil and occupies the central position of the thalamus. So pistilங்கிறது நமக்கு தெரியும் stigma, style and ovary வந்து இருக்கும். They are occupying the central position. The stigma, style and ovary are the component of the pistil. The ovary produces ovules internally. So pistil, each pistil has 3 parts. So first one என்னப்பா சொல்றாங்க, stigma. It is attached to the top of the carpel where the pollen from the flower lands. So first என்னன்னா நமக்கு stigma தான் present ஆயிருப்பாங்க. So first உங்களுக்கு எப்படி இருக்கும், stigma present ஆயிருப்பாங்க, then style, அதுக்கப்புறம் ஃபைனலா உங்களுக்கு வந்து ஓவரி வந்து இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டிக்மால தான் வந்து என்ன, இதுதான் வந்து ஸ்டிக்மா. ஓகேங்களா? இப்போ போலன் கிரைன்ஸ் வந்து ஃபால் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்மால தான் வந்து ஃபால் ஆவாங்க. இன்சைட் இந்த ஸ்டிக்மாக்குள்ள வந்துட்டு தென் இந்த ஸ்டைல் மூலியமா they will enter into the ovary, then finally ovules. So style, it is a tubular structure that connects the ovary and the stigma. So in image நீங்க பாக்குறீங்க, first one என்னதுப்பா, they are the stigma. ஸ்டிக்மால தான் என்ன பண்றாங்க, first pollen grains, அதாவது மேல் கேமெட் வந்து இங்க என்டர் ஆகுறது எங்க, ஸ்டிக்மால தான் என்டர் ஆகுறாங்க. Once ஸ்டிக்மால என்டர் ஆனதுக்கு அப்புறம் they have to enter into the ovary with the help of this style. ஓகேங்களா? It is responsible for transportation of pollen from the stigma to the ovary and holding the stigma in the place. Then finally ovary. The ovary is a chamber where ovules are stored waiting for fertilization. In the ovary la தான் வந்து என்ன இருக்குன்னா ovules, eggs வந்து present ஆயிருப்பாங்க. They will be waiting for the fertilization. இப்போ எனக்கு வந்து இங்க இருந்து மேல் கேமெட்ஸ் வந்து என்டர் ஆகுறாங்க. மேல் கேமெட்ஸ் என்டர் ஆகி இந்த ஓவியல்குள்ள வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும், ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் will takes place. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாலினேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். பாலினேஷன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் த ஆந்தர். ஆந்தருங்கிறது மேல் பார்ட். ஓகேங்களா? அந்த மேல் பார்ட்ல இருந்து டு த ஸ்டிக்மா ஆஃப் தி ஃபிளவர்ஸ். ஸ்டிக்மாங்கிறது என்னதுப்பா, ஃபீமேல், ரைட்? ஸோ த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஃப்ரம், இங்கே தான் எனக்கு வந்து போலன் கிரைன்ஸ் இருக்கு அப்படின்னா, so you all know anther, stigma, right? Sorry, anther and filament. இப்போ எனக்கு என்ன ஆகும், இங்க இருந்து pollen grains வந்து எனக்கு ஸ்டிக்மால வந்து என்டர் ஆகுறாங்க. So transfer of pollen grains from an anther to the stigma of your flower, that is known as the pollination. இந்த pollinationலயே 2 types வந்து இருக்காங்க. The one is self pollination, இன்னொன்னு வந்து cross pollination. So self pollination அப்படிங்கிறது என்னன்னா the transfer of pollen grains from the anther to the stigma of the same flower or another flower of the same plant. For example, நம்ம வந்து ரோஸ் பிளான்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப ரோஸ் பிளான்ட்ல எனக்கு இங்க 4 to 5 flowers வந்து present ஆயிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன அப்படின்னா pollen grains வந்து ஆந்தர்ல இருந்து நமக்கு இன்னொரு ஃபிளவருக்கு வந்து போகணும். ஆனா அது எப்படி இருக்கலாம், எனக்கு ஒரே பிளான்ட்ல டிஃப்ரெண்ட் ஃபிளவர்ஸ்க்கு வந்து போகலாம். நாட் டு தி லைக் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டா இருக்கக்கூடாது, சேம் பிளான்ட்ல வேற வேற ஃப்ளவர்ஸ்ல வந்து இந்த pollination நடக்கலாம். So transfer of pollen grains from the anther to the stigma of the same flower, அப்படி இல்லைன்னா another flower. You have to note here only one point, that is the same plant. If it is like written it as a different plant means it will be known as the cross pollination. So you have to remember only one thing, that is same plant only it is occurring, that is self pollination. Then cross pollination, transfer of pollen grains from the anther to the stigma of the another flower or another flower of a different plant of the same species. Same species ன்னு சொல்றது இங்க வந்து same like same kind of plant, hibiscus எடுத்துக்கிட்டா the same kind of hibiscus அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த cross pollination எப்படி நடக்குதுன்னா with the help of insects. இங்க என்ன நடக்கும், சேம் ஃபிளவரா இருக்கும், அதே மாதிரி வேற டிஃப்ரெண்ட் ஃபிளவரா கூட இருக்கலாம், பட் டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீஷியஸாவும் இருக்கணும். ஓகேங்களா? சாரி, சேம் ஸ்பீஷியஸா தான் இருக்கணும், பட் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டா இருக்கலாம். ஒரே ஸ்பீஷியஸ் பட் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டா வந்து இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், we'll call it as cross pollination.
It generally takes place with the help of some agents like insects, birds, wind and water. So self pollination na என்னப்பா pollen grains வந்து same plantல same flower or different flowerல வந்து நடக்கும். Cross pollinationங்கிறது என்னதுன்னா same speciesல சேம் ஃபிளார்லயும் நடக்கலாம் டிஃப்ரெண்ட் ஃபிளார்லயும் நடக்கலாம் ஓகேங்களா ஆனா சேம் ஸ்பீஷியஸ் தான் இருக்கணும் அவ்வளவுதான் so another flower or another flower of a different plant of the same species so the image வச்சு நம்ம பார்க்கலாம் then it will be clear for you so self pollination and cross pollination images so இங்க self pollination க்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து pollen grains வந்து present ஆயிருக்காங்க இந்த pollen என்ன பண்றாங்க அதோட ஒரே flowerக்கு தான் வந்து same plantக்கு தான் so இந்த pollen grains எனக்கு எங்க ரீச் ஆகுறாங்கன்னா they are reaching the stigma of the same flower இங்க நீங்க பாக்குறப்ப இது வேற flower இது வேற flower two different flowers are here so இங்க எப்படி இருக்குன்னா different plant ஆவும் இருக்கலாம் ஆனா எனக்கு எப்படி இருக்கணும் same species ஆ இருக்கணும் இங்க same species but different plant இங்க வந்து எனக்கு சேம் பிளான்ட்லயே தான் இருக்கணும் ஓகேங்களா சோ அப்ப இங்க என்ன இருக்கு pollen grains வந்து எனக்கு வேற ஃப்ளவருக்கு வந்து அதோட pollen grains ஸ்டிக்மால வந்து ரீச் ஆகுது ஓகேங்களா then fertilization is the process of fusion of male and female gamete to form a zygote during sexual reproduction pollination is followed by fertilization in plants once pollination நடந்துருச்சு என்னது எனக்கு வந்து ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மாக்கு வந்து pollen grains வந்து உள்ள போயிட்டாங்க இப்போ எனக்கு இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் fertilization நடக்கும் நெக்ஸ்ட் என்ன ஆகும் male and female gamete they will fuse together then they will form a zygote which is during sexual reproduction then என்னென்ன ஈவென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப pollen grains they land on the stigma of the ovary then pollen tubes grow out of the pollen grains travel through the style and reach the ovary through the micropyle இந்த micropyleங்கிறது என்னன்னா அந்த ovary கிட்ட இருக்க ஒரு minute opening அதுதான் என்னன்னு சொல்லுவோம் we'll call it as micropyle then pollen tube has two male germ cells இந்த pollen tubeக்கு ரெண்டு male germ cells வந்து present ஆகி இருப்பாங்கப்பா அப்போ ரெண்டு gamete நீங்க egg cell அந்த மாதிரி வச்சுக்கலாம் each ovule has two polar nuclei and a female germ cell egg அப்போ இங்க எப்படி இருக்குன்னா ரெண்டு போலார் நியூக்ளியும் எனக்கு பிரசன்ட் ஆயிருக்காங்க ஒரு எக் செல் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்ப இங்க எனக்கு என்ன இருக்கு pollen tubeல ரெண்டு மேல் germ cells வந்து மைக்ரோபைல் மூலமா உள்ள ஓவரிக்குள்ள இன்சைட்ல வந்து என்டர் ஆகுறாங்க now pollen tube releases two male germ cells inside the ovule one of them fuses with the female germ cells and forms a zygote இப்போ எனக்கு இங்க ரெண்டு இது வராங்க இதுல ஒரே இது எனக்கு எங்கன்னா எக் செல் கூட ஃபியூஸ் ஆகுறாங்க எக் செல் கூட ஃபியூஸ் ஆகி எனக்கு என்னப்பா ஃபார்ம் பண்றாங்க they are forming the zygote ஓகேங்களா then இன்னொரு பேலன்ஸ் இருக்குல்ல the remaining one will fuses with the polar nuclei இப்போ இந்த polar nuclei கூட இவங்க வந்து ஃபியூஸ் ஆகுறாங்க so that is triple fusion the other male germ cell fuse with the two polar nuclei this process is known as triple fusion அப்ப இங்க பாக்குறப்ப எனக்கு ரெண்டு fertilization நடக்குது first என்ன நடக்குது அப்படிங்கறப்போ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு மேல் germ cells வந்து present ஆயிருக்காங்க then female ல வந்து ரெண்டு polar nuclei then one egg cell வந்து present ஆயிருக்காங்க இந்த egg cell கூட first ஒரு germ cells வந்து fuse ஆகுறாங்க அது fuse ஆகி form ஆகுறது zygote ஓகேங்களா so அதுதான் இங்க வந்து சொல்லிருக்காங்க they will form a zygote which grows into the baby plant that is embryo the fusion is known as syngamy அப்படினு சொல்லிருக்காங்க then எனக்கு இன்னொரு germ cells இருக்காங்க male germ cell இருக்காங்க இந்த male germ cell எங்க வராங்க அப்படினா they are coming and fusing with the two polar nuclei and they are forming it as triple fusion இப்போ எனக்கு இங்க ரெண்டு fertilization நடந்திருக்கு so I will call this process as double fertilization So in flowering plants, two fusion takes place during fertilization. It is called as double fertilization. இந்த image வச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க this one is the pollen tube. ஓகேங்களா? இங்க micropyle இந்த opening மூலமா என்ன ஆகுது? எனக்கு ரெண்டு male germ cells வந்து உள்ள வந்து எனக்கு enter ஆகுறாங்க. This one is the one male germ cell and this one is the second one. So எனக்கு ரெண்டு male germ cells என்னப்பா enter ஆகுறாங்க. இங்க நீங்க பாக்குறீங்க இதுதான் வந்து என்னது நம்மளோட egg female ஓடது ஓகேங்களா இது என்னதுப்பா egg cell இத சுத்தி இருக்காங்கல்ல இவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா we will call it as
சினர்ஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நீங்க மேல பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா 2 போலார் நியூக்ளியை வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆன்டிபோடல் செல்ஸ். இப்போ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தே ஆர் நோன் அஸ் போலார் நியூக்ளியர். இப்போ எனக்கு 2 மேல் ஜெர்ம் செல்ஸ் வராங்க. ஒன்னு யார் கூட ஃபியூஸ் ஆகுறாங்க? தே ஆர் ஃபியூசிங் வித் தி 2 போலார் நியூக்ளியை. ஸோ இங்க போலார் நியூக்ளியை கூட ஃபியூஸ் ஆகுறாங்க. தென் ட்ரிபிள் ஃபியூஷன் வந்து இங்க ஹேப்பன் ஆகுது. ஓகேங்களா? தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் கூட ஃபியூஸ் ஆகுறாங்க. எக்ஸல் கூட ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் இட் வில் டெவலப் இன்டு எம்பிரியோ. இங்க 2n, இங்க வந்து 3n. இது ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்றோம், இங்க வந்து ஜைகோட். ஓகேங்களா? சோ அப்ப இத ரெண்டையுமே என்னன்னு சொல்லுவோம்? வில் கால் இட் as டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, 2 இடத்துல வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஒரு எக்ஸல் கூட போயிட்டு ஒரு மேல் ஜெர்ம் செல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் பண்றாங்க. தென் போலார் நியூக்ளியை கூட ஒரு மேல் ஜெர்ம் செல் ஃபியூஸ் ஆகி ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ வில் கம்பைன்லி கால் இட் as டபுள் ஃபர்டிலைசேஷன். தென் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஒன்ஸ் ஃபர்டிலைசேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஜைகோட் டிவைட் செவரல் டைம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் an embryo inside the ovule. ஸோ ஜைகோட் என்ன பண்றாங்க? they are dividing into நிறைய டைம்ஸ் வந்து நமக்கு டிவைட் ஆகி நமக்கு எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் பண்றாங்க. the ovule develops a tough coat and changes into seed. ஸோ நம்ம பார்த்துறோம் இன்சைட்ல வந்து ஓவரிக்குள்ள இருக்கிறது வந்து ஓவியூல். இந்த ஓவரி வந்து என்னவா டெவலப் ஆவாங்கன்னா they will develop into fruit. அந்த ஓவியூல் என்னவா டெவலப் ஆவாங்க அப்படின்னா they will develop into seed. So the ovary grows rapidly and ripens to form a fruit. Then petals, sepals, stamens, style and stigma shrivel and fall off. So finally இவங்க எல்லாரும் என்னன்னா they will fall off. Then seed and its parts. The advantage of seed is that it products the future plant, that is embryo. சீட்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா காட்டிலரன்ஸ், இன்னொன்னு வந்து எம்ப்ரியோ. இந்த காட்டிலரன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா they are storing the food for the future plant. then embryoல வந்து 2 ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க, அது நம்ம வந்து பார்க்கலாம். So embryo has 2 parts. என்னன்னா ஒன்னு வந்து plumule, இன்னொன்னு வந்து radicle. இந்த plumule வந்து என்னவா டெவலப் ஆகும்னா இங்க நீங்க அந்த இமேஜ் பாக்குறீங்க, இதுதான் plumule. இந்த plumule வந்து நமக்கு ஷூட்டா வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? இந்த radicle வந்து என்னவா டெவலப் ஆகும்னா root. காட்டிலடன் நம்ம பார்த்தா இந்த காட்டிலடன் என்ன பண்றாங்க? they are storing the nutrition for the future plant. So plumule and radicle, plumule develops into shoot and radicle develops into root. So the process of development of seedling from the embryo under appropriate condition, that is known as the germination. ஓகேங்களா? இந்த சீட்ல இருந்து உங்களுக்கு ஒரு எம்ப்ரியோ வந்து இதாகி உங்களுக்கு ஒரு நியூ பிளான்ட்டா வந்து டெவலப் ஆவாங்களா. இங்க வந்து என்ன ஆகுது? பிளம்யூல் வந்து ஷூட்டாவும் ரேடிக்கல் வந்து ரூட்டாவும் வந்து டெவலப் ஆகுறாங்களா. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வில் கால் இட் as germination. ஓகேங்களா? So that's it. So இந்த செஷன்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா sexual reproduction in flowering plants. அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு வேர்ல்ஸ் வந்து பிரசன்ட் ஆகியிருக்காங்க, then androecium and gynoecium பத்தி பார்த்தோம். then pollination which is followed by fertilization, finally post fertilization changes, அதுக்கப்புறம் germination. In case if you are having any doubt, please let me know in the comment section. Okay, thank you everyone, we'll meet you in the next session. Bye bye. Sendomab, you dare to dream, we care to accomplish.